நம்ம ஃபேவரட்டான ஹீரோஸ் வச்சு ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. யார் யாருன்னா நம்ம தளபதி, தல, சூர்யா, தலைவர், ஈவன் ஜிபி முத்து கூட கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேம்லாம் தரமா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஃபேவரட் ஹீரோஸோட கேம்ஸ் எல்லாமே லிஸ்ட் போட்டிருக்கேன் இந்த வீடியோல. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பாக்குற எல்லாருமே ஹைப் பண்ணி பாருங்க. அப்பதான் 4 பேருக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் கேம் நம்ம தல கேம். விவேகம் படத்தை பேஸ் பண்ணி ஒரு கேம் ரெடி பண்ணிருக்காங்க. கேம் நேம் வந்து தல நெவர் கிவ் அப். சிம்பிளா சொல்லலாம், இன்ட்ரோல் பிளாக்ல வந்து விவேக் ஓபராய் வந்து நம்மள சுட்டு தள்ளி விட்டுருவாரு, ஒரு துரோகம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தலைவர் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போய் ரிவெஞ்ச் கொடுப்பாருல்ல, அந்த ட்ரைனிங் டைம்ல என்ன பண்றாரு, அதுல என்னென்ன அட்வென்ச்சர் பண்றாருங்கிற ஸ்டோரி தான் இந்த கேம் பேஸ் பண்ணிருக்கும். இது ஒரு ஃபேன் மேட் கேம் தான். இந்த கேம் வந்து ஒரு புரோட்டோடைப் கேம் தான். ஒரு இனிஷியல் டிசைன் மாதிரி இந்த கேம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து ஒரு பனிப்பிரதேசத்துல இருப்போம். அந்த இடத்துல ஏகப்பட்ட எனிமீஸ் இருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு AK-47 மாதிரி ஒரு மிஷின் கன் கொடுத்துருவாங்க. அந்த எனிமிஷை நீங்க சும்மா சுட்டு தள்ளிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த கேம். ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, தல படம் வேண்டாம், புகைப்படமே போதும், அந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். பெருசால இந்த கேம்ல காம்பாக்ட் எதுவுமே இருக்காது. சிம்பிளா நீங்க பிளே பண்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். நெக்ஸ்ட் புலிமுருகன். மலையாளத்துல மோகன்லால் நடிச்ச புலிமுருகன் பயங்கரமா ஹிட் ஆனிச்சு. அந்த மூவியை பேஸ் பண்ணி இந்த கேம் ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த கேமும் சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து புலியை வேட்டையாடி கொல்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கும் புலிக்கும் 1vs1 பண்ற மாதிரி தான் இந்த கேம் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல காம்பாக்ட் சிஸ்டம் ரொம்ப டெவலப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். குயிக் டைம் ஈவெண்ட் இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாவே இருக்கு. புலிமுருகன் அவரை வச்சு மோகன்லால் வச்சு நம்ம கேம் பிளே பண்ணுவோம். அவரோட எக்ஸ்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த புது புது கத்திலாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவல்லயும் அந்த புலி வந்து அப்கிரேட் ஆயிட்டே வரும். ஃபைட் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஒரு நார்மலான ஒரு நல்ல கேம் தான் இந்த கேம். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கேம்னா இந்த கேம் தான். ஜிபி முத்து அட்வென்ச்சர். தரமா பண்ணிருப்பானுங்க. இந்த கேம் டிசைன் பண்ணவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேம்னாங்க. இப்ப கூட பிளே ஸ்டோர்ல இந்த கேம் அவைலபிளா இருக்கு. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம ஆள் வந்து தனியா லெட்டர் படிக்க போவாரு. கூட ஆனந்த் அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. தனியா போற டைம்ல ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து அவரோட லெட்டர்ல வந்து தூக்கிட்டு போயிடும். ஒவ்வொரு இடத்துல அந்த லெட்டர் தூக்கி போட்டுரும். அந்த லெட்டர்லாம் பிடிக்காத நம்ம கேமோட ஸ்டோரியா இருக்கும். ஜாலியாவும் இருக்கும். இந்த கேம்ல இடையில ஜிபி முத்தோட வாய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க பாருங்க. பக்காவா பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட அவுட்ஃபிட்ஸ் நம்ம ஜிபி முத்து கொடுத்திருப்பாங்க. போற வழியில அந்த மெதுவடையை பிடிச்சி நம்ம ஜிபி முத்துக்கான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். தரமா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே வந்து நான் போடுறேன் கைஸ். எந்த அளவுக்கு பண்ணிருக்கானு பாருங்க. சூப்பரா காமெடியா இருக்கும் இந்த கேம். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, இன்னும் ரெட்டு வந்திருக்கு. வடை, உளுந்த வடை. இன்னும் ரெட்டு வந்திருக்கு. சரி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த லெட்டர்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. சரி, சந்தோஷம். ரைட். நெக்ஸ்ட் சர்க்கார் இன்ஃபினிட்டிவ். ஹீரோ பேஸ் பண்ணி விட்டதுல தரமான கேம்னா இந்த கேம் தான். நம்ம பசங்க டிசைன் அப்படிங்க. தளபதினா விட்டுருவாங்களா? எப்பயுமே தளபதிக்கு நம்ம அண்ணனுக்கு நம்ம எப்பயுமே பெஸ்ட் தான் கொடுப்போம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ பேஸ்ட் கேம்னா இந்த கேம் தான். இப்போ வரையுமே இந்த கேமுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கு. ரீசெண்டா ஜேடி கேரக்டர், லியோ கேரக்டர், ஜனநாயகன் கேரக்டர் கூட அப்டேட் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த கேம்ல. தரமான கேம். இந்த கேம் சர்க்கார் மூவியை பேஸ் பண்ணி போகும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன், அந்த மினிஸ்டர் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த ஜேசிபில இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற மாதிரி 3 ஸ்டேஜ் கொடுத்திருப்பாங்க. கேம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக போக கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லா காம்பாக்ட் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பினிஷர்ஸும் கொடுத்திருப்பாங்க. பக்காவா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் சூப்பரா இருக்குங்க. இதுல ஏகப்பட்ட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் அவுட்ஃபிட்லாம் இருக்குங்க. தரமா இருக்குங்க. ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேம் இந்த கேம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சர்க்கார் எப்படி விட்டாங்களோ லியோலயும் ஒரு கேம் விட்டுருக்காங்க. ரியோ லர்ன் ஃபார் த க்ளோரி. ஐனா வந்து நம்மள துரத்தும். ஐனா கிட்ட மாட்டாம நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சப்வே சர்ஃபர் மாதிரி இந்த கேம் ரெடி பண்ணிருப்பாங்க. உண்மையுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் ஒரு ஜாலியா பிளே பண்ணலாம். இந்த கேம் பிளே பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நம்ம தனுஷனாவை பேஸ் பண்ணி ஒரு கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தொடரி த கேம். தொடரி மூவில அந்த ட்ரெயினை எப்படி நிப்பாட்டுறாங்க தான் ஒரு கதையா இருக்கும். அதே மாதிரி அதை அப்படியே மாத்தி ட்ரெயின் மேல தலைவர் ஓடிட்டு இருப்பாரு, அங்க வர அந்த எனிமீஸ்ல அடிச்சு பறக்கூட்டு இருக்கிற மாதிரி அந்த கேம் இருக்கும். கீர்த்தி சுரேஷ்ல அந்த கேம்ல இருக்க மாட்டாங்க. சிம்பிளான கேம் தான், நல்லாவே இருக்கும். கேமரா ஆங்கிளும் இந்த கேம்ல நல்லாவே இருக்கும். என்ன ஒரு குறைன்னா, நீங்க எனிமி அடிச்சு பறக்கூட்டீங்கன்னா அவன் நம்ம டி வாய்ஸ்ல கத்துவான் பாருங்க, அது மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா இந்த கேம்ல. மத்தபடி இது ஒரு சிம்பிளான சூப்பர் கேம். நெக்ஸ்ட் சூர்யா பேஸ் பண்ணி வந்த 24 ஆத்ரேயா ரன். இந்த கேம்ல நீங்க வந்து 2 கேரக்டர் ப்ளே பண்ண முடியும். அப்பா சூர்யா, மகன் சூர்யா, அந்த மாதிரி 2 கேரக்டர் நீங்க ப்ளே பண்ண முடியும். பிளாஷ்பேக்ல நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க, கரண்ட்லி நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வாட்சை வந்து ஆட்டையா போறதுக்காக அந்த ஆத்ரேயா கேரக்டர் வந்து நம்ம துரத்திட்டு வருவாங்க. இதுவும் ஒரு சப்வே சர்ஃபர் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க, ஆனா சூப்பரா பண்ணிருப்பாங்க. நல்லாவே கிராபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இந்த கேம் கொடுத்திருப்பாங்க, தரமா இருக்குங்க. ஃபைனலா கோச்சடையான் நம்ம தலைவரை வச்சு பேஸ் பண்ண ஒரு கேம் தான். கேரக்டரோட டிசைன் இந்த கேம்ல சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஒரு அரண்மனையில போயிட்டு அங்க போர் போடுற மாதிரி தான் இருக்கும், நம்ம அம்பு வச்சு எல்லாத்தையுமே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அம்புக்கான அப்கிரேட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, புது புது அம்பு வாங்குற மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த கேம் வந்து கவர் சிஸ்டம் பேஸ்ட் கேம் ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒளிஞ்சு எனிமிஸ் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பட் கிராபிக்ஸ் உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. குயிக் டைம் ஈவெண்ட் இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க, எல்லாமே பக்காவா இருக்கும். நல்ல கிராபிக்ஸ்ல சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க இந்த கேம். இன்னும் அன்அபிஷியலா ஏகப்பட்ட கேம் இருக்கு, அது எல்லாமே நம்ம பசங்க வந்து அந்த ஹீரோஸை கலாய்க்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அபிஷியலா ரிலீஸ் பண்ண கேம்ஸ் மட்டும் தான் இந்த லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஒரு சில கேம்ஸ்லாம் பிளே ஸ்டோர்ல இன்னமும் இருக்கு, ஒரு சில கேம்ஸ்லாம் இல்ல. இந்த மாதிரி நீங்க ஹீரோ பேஸ் பண்ணி விளையாண்ட கேம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரையும் பை பை கைஸ்.